கொல்லாம விடமாட்டேன். ஆணவம் பிடித்த இளவரசிக்கு மொத்த நாடும் பார்க்கும்படி கோழை கொடுத்த பதிலடி என்ன? யாருக்கும் அடிபணியாத பேரழகி ஒரு கோழையின் முன் மண்டியிட்டதையே. அப்பாவி இளைஞனுக்கு விபரீத சாபத்தை கொடுத்த 3 தலை நாகராணி. அந்த கோழைக்கு பின் மறைந்திருக்கும் அதிசயங்களும் மர்மங்களும் என்னென்ன? காளிமலை காட்டில் கோழைக்கு நடந்த நெஞ்சை உழுக்கும் அதிர்ச்சி சம்பவம் என்ன? நாகத்தோடு பிணைக்கப்பட்ட அப்பாவி இளைஞன் சந்திக்க போகும் ஆபத்துகள் என்னென்ன? அபிமன்யு மர்ம காட்டில் கண்ட அந்த அழகிய தேவதை யார்? வாங்க, கோடிக்கணக்கான மக்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அட்டகாசமான கதையை இலவசமாக கேட்கலாம். வாங்க. இந்த நாகத்திற்கு என்ன நேர்ந்தாலும் அது உனக்கும் நேரும்படி நான் சாபமிடுகிறேன். என் மகன் வளர்ந்து 5 தலை நாகமாக மாறும் வரை அவன் உயிருக்கு நீயே பொறுப்பு. இது இந்த நாகராணியின் கட்டளை என்று ஆக்ரோஷமாய் கூறியபடி தன் கைகளை உயர்த்தி ஒரு சக்தி முத்திரையை உருவாக்கினாள். அவள் விரல்களை அசைத்து அந்த குட்டி நாகத்தையும் அப்பாவியான அபிமன்யுவையும் மந்திரத்தால் இணைத்தாள் நாகராணி. அதனை பார்த்த அபிமன்யு மற்றும் அவனது குருவான அஸ்வத்தாமாவும் அதிர்ச்சியில் ஆடிப்போயினர். நாகராணி, நீ செய்வது சற்று முறை அல்ல. இவன் ஒரு அப்பாவி. உன் சாபத்தை உடனே திரும்ப பெற்றுக்கொள் என்று அபிமன்யுவின் குரு அஸ்வத்தாமா கேட்க, நாகராணியின் உடல் மேலும் மோசமாகிக் கொண்டே இருந்தது. அவளின் குருதி ஆறாக பாய்ந்து கொண்டிருந்தது. கையினை உயர்த்தி எதையோ சொல்ல வாயெடுத்த நாகராணி அடுத்த கணம் எதிர்பாராத விதமாக அப்படியே இறந்து போனாள். இதனை கண்ட அபிமன்யுவும் தாமாவும் என்ன செய்வதென்று தெரியாமல் தலையில் இடி விழுந்தது போல் ஆடிப்போயினர். யார் இந்த அபிமன்யு? நாகராணி ஏன் அப்பாவியான அபிமன்யுவிடம் தன் ஒரே வாரிசை ஒப்படைத்தாள்? நாகராணியின் சாபம் நீங்குமா? அந்த சாபத்தினால் அபிமன்யு சந்திக்க போகும் பேராபத்துகள் என்னென்ன? அமானுஷ்யங்கள் நிறைந்த காளிமலை காட்டிற்கு கோழை அபிமன்யு எதற்காக வந்தான்? அபிமன்யு மர்ம காட்டில் கண்ட அழகிய தேவதை யார்? நாக குகையில் 5000 ஆண்டுகளாக மறைந்திருக்கும் மர்மம் என்ன? அப்பாவி இளைஞனின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து எரித்து சாம்பலாக்கப்பட்ட ரத்தத்தை உறைய வைக்கும் சில பக்கங்களை பார்க்கலாம். வாங்க. பிரம்மபுரி அதிசயங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் விடை தெரியா மர்மங்களுக்கும் கோட்டையாக திகழக்கூடிய தேசம். இங்கு வாழும் மக்கள் அனைவரும் பல விசித்திர சக்திகளை கொண்டிருந்தனர். அவர்கள் காற்றில் மிதக்கவும், கடலில் நடக்கவும், மரங்களில் ஊடுருவி வேறு உலகத்திற்கு செல்லும் நுணுக்கங்களையும் இன்னும் நம் அறிவுக்கு எட்டாத பல விசித்திர சக்திகளையும் கொண்டிருந்தனர். பிரம்மபுரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதே அதிசய சக்திகளை பெற்றிருப்பர். அதுவே அவர்களது பெரும் சொத்தாகவும் அதிகாரமாகவும் பெருமையாகவும் பார்க்கப்பட்டது. அரச குல வாரிசுகள் அதிக சக்தி பெற்றவர்களாகவும் பிரம்மபுரியில் வாழும் சாதாரண மக்கள் குறைந்த சக்திகளையும் கொண்டிருந்தனர். இதற்கு காரணம் மாபெரும் சக்தியை அடைய அரச குலத்திற்கே செல்வாக்கும் அதிகாரமும் இருந்தது. சாதாரண மக்கள் அரச குல போட்டிகளில் கலந்து கொள்ள மறுக்கப்பட்டனர். இந்த சூழ்நிலையில்தான் பிரம்மபுரியின் தவ புதல்வனாக அவதரித்தான் அப்பாவி அபிமன்யு. அபிமன்யு தாய் தந்தை யாரென தெரியாத ஒரு அனாதை. அவனுக்கென்று இருக்கும் ஒரே சொந்தம் அவனது பாட்டிதான். அபிமன்யு சிறுவயதிலிருந்தே பிரம்மபுரி மக்களால் மிகவும் ஏளனப்படுத்தப்பட்டான். ஏனென்றால் பிரம்மபுரியில் பிறக்கும் கழுதைக்கு கூட கிடைக்கும் அற்புத சக்தி அவனுக்கு கிடைக்காததுதான். மொத்த நாடுமே அவனை கோழை, அனாதை, பிரம்மபுரியின் சாபக்கேடு என பல அவச்சொற்களால் வதைத்தது. தன்னை அவமானப்படுத்திய அனைவருக்கும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய அபிமன்யு பிரம்மபுரியில் அரசகுல சத்திரியர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் சதவிழாவில் கலந்து கொண்டு தான் ஒரு மாவீரன் என நிரூபிக்க முடிவெடுத்தான். ஆனால் அவன் முடிவுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாள் அவனது பாட்டி. இன்னும் ஒரு வாரத்தில் நடக்க போற சதய விழாவில் எப்படியாச்சும் நான் ஜெயிக்கணும். என்ன கோழன்னு அவமானப்படுத்தினவங்களுக்கு நான் யாருன்றதை காட்டணும். இன்னைக்கு நீ எங்கேயும் போக வேணாம். ஒழுங்கா வீட்லயே இரு. இந்த ஒரு முறை மட்டும் என்னை விட்டுடுங்க பாட்டி. நான் சதய விழாவில் கலந்துக்கணும். என்னை தடுக்காதீங்க. முடியாது, முடியாது, முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, சதய விழாவில் சண்டை போட உன்னை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். நீ அங்க போக கூடாது. அபிமன்யு கோழையாகவும் அனாதையாகவும் நாட்டு மக்களின் முன் அவமானப்பட்டு நிற்பதற்கு அவனது பாட்டியும் ஒரு காரணம். மிகுந்த விரக்தியில் இருந்த அபிமன்யு மலை உச்சியில் உள்ள தன் மூதாதையர் குகைக்கு செல்ல முடிவெடுத்தான். நீண்ட நேரத்திற்கு பிறகு மலை உச்சியை அடைந்தவன் சுற்றுமுற்றும் பார்த்தபடி பெருமூச்சு விட, அப்போது வானிலிருந்து பலமான இடியும் மின்னலும் வெட்ட எதிர்ச்சியாக வானை பார்த்தவன் மிரண்டு போனான். வானிலிருந்து கண்ணை கூசும் அளவிற்கு மின்னியபடி ஒரு தங்க நிற பெட்டகம் அவன் முன்னே இருந்த அடர்ந்த புதருக்குள் விழுந்தது. அந்த பெட்டகம் விழுந்த இடத்தை சுற்றி ஒரு மாய வளையம் உருவானது. ஆச்சரியத்தோடும் பயத்தோடும் அதனை நோக்கி ஓடி பார்க்க அங்கே தங்க நிறத்திலான பல முத்திரைகளை உள்ளடக்கிய புத்தகம் இருந்ததைக் கண்டு அதிசயித்து போனான். அவன் இதயம் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக துடித்தது. ஒருவித பயத்துடன் அதன் மீது மெதுவாக தன் விரல்களை வைக்க அதிலிருந்து பிரம்மாண்ட ஒளி உருவாகி அவன் உடம்புக்குள் பாய்ந்தது. அப்போது அவன் கழுத்தில் அணிந்திருந்த இரத்தின கல்லினால் ஆன தாயத்து மிளிரத் தொடங்கியது. அவன் உடம்புக்குள் 1000 யானைகளின் பலம் பரவுவதை உணர்ந்தான். வானிலிருந்து பலத்த சத்தத்துடன் இடி இடித்து மின்னல் வெட்டியது. அந்த மின்னல் வெட்டு ஒட்டுமொத்த மலையையும் சுற்றி வளைத்தது. பிரம்மபுரியில் இருந்த மக்கள் அனைவரும் அந்த மலையை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர்.
அரசர் உத்தமராயரும் பிரம்மபுரியின் பாதுகாவலருமான நரசிம்மரும் அதன் பின்னே இருக்கும் விடை தெரியா மர்மத்தை எண்ணி குழம்பி போயினர். அபிமன்யுவின் உடம்பின் எல்லா நரம்புகளுக்குள்ளும் மின்னல் சக்தி பாய்ந்தது. என்ன செய்வதென்றே புரியாமல் திணறினான். சற்று நேரத்தில் அந்த மொத்த ஆற்றலும் அபிமன்யு உடலை முழுவதுமாக அடைந்தது. அவன் தேகம் முழுவதும் கிழிந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. வழியால் அந்த மலையை அதிர்மளவிற்கு கதறினான். அப்போது அவன் முதுகிலிருந்து ரகசிய முத்திரைகள் மிளிர ஆரம்பித்தது. மழுங்கிய பார்வையோடு கண்களை திறந்து பார்க்க அவன் முன்னே 10 அடி உயரமுள்ள ஆஜானு பாகுவான ஒருவர் வெண்தாடியுடன் கம்பீரமாக நின்றிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனான். அவரது மிரட்டலான பார்வை அவனை கதிகலங்க வைத்தது. இந்த உலகத்துல என்ன தவிர யாராலையும் பார்க்கவோ தொடவோ முடியாது இந்த அக்னி கிரந்தம் புத்தகத்தை உன்னால மட்டும் எப்படி தொட முடிச்சது? இவ்வளோ பெரிய ஆற்றல் வேற யார் உடம்புல ஊடுருவி இருந்தாலும் அவங்க சாம்பல் கூட மிஞ்சி இருக்காது. உன் உடம்பு எப்படி அந்த சக்தியை தாங்குச்சு? சொல்லு, யார் நீ? உன் அப்பா யார்? நீ எந்த குலத்தை சேர்ந்தவன்? உன் முதுகில் எப்படி இந்த முத்திரை வந்தது? உன் குரு யார் என ஆச்சரியத்தோடும் அதிர்ச்சியோடும் அவர் கேட்க ஒன்று புரியாமல் முடித்தான் அபிமன்யு. அஸ்வத்தாமா பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் 7 சப்தசேனர்களில் ஒருவர். 5000 ஆண்டுகளாக அக்னி கிரந்தம் புத்தகத்தை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாத்து வருபவர் இவரே. அஸ்வத்தாமா கேட்ட எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் திருதிருவன முழித்த அபிமன்யுவை உற்று பார்த்தார். அவன் கண்களிலிருந்து வெளிப்படும் ஒளி சிதறல்களை கண்டு மிரண்டு போனார். அந்த ஒளி சிதறல்கள் அவருக்கு கடந்த கால மறக்க முடியாத நினைவுகளை ஞாபகப்படுத்தியது. அவரிடம் தெரிந்த அதே தெய்வ ஒளி. இதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த தாயத்தை உனக்கு கொடுத்தது யார்? சொல், உன் தந்தை யார்? அவர் பெயர் என்ன? என்று அதட்டலுடன் கேட்க அவர் உடம்பிலிருந்து சுட்டெரிக்கும் அக்னி வெளிப்பட்டது. சற்று பயந்து நடுங்கிய அபிமன்யு தயக்கத்துடன், என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு அனாதை என்று சொல்ல அதனை அவர் நம்புவதாக இல்லை. அபிமன்யுவிடம் இருக்கும் மர்மத்தை அறிந்து கொள்ள நினைத்த அஸ்வத்தாமா தன் வலது கையினை அவன் உச்சந்தலையில் வைக்க அடுத்த கணம் பல சக்தி அலைகள் அபிமன்யுவின் உடலில் ஊடுருவியது. ஆனால் அடுத்த கணமே அபிமன்யுவின் அபரிவிதமான ஆற்றல் அஸ்வத்தாமாவின் கைகளை சுட்டெரித்தது. இதனை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியோடு அவனை பார்த்தவர், ஏன் என்னால் அவன் பூர்வீகத்தை கண்டறிய முடியவில்லை? அவனது உடம்பில் உள்ள ஆற்றல் என் சக்தியையே மிஞ்சும் அளவிற்கு இருக்கிறது. இவன் நிச்சயம் சாதாரண ஒருவனின் மகனாக இருக்க முடியாது என எண்ணியவர் அபிமன்யுவின் கைகளில் இருந்த அந்த அக்னி கிரந்த புத்தகத்தை பிடித்து இழுக்க அதனை உறுதியாக பிடித்திருந்த அபிமன்யு, இல்ல, இதை நான் தரமாட்டேன். இது எனக்கு சொந்தமானது. இதுல இருக்கிற சக்தியை பயன்படுத்தி சதைய விழாவில் ஜெயிச்சு மாவீரன்னு பேர் வாங்க போறேன். என்னை அவமானப்படுத்தினவங்க முகத்துல நான் கரிய பூசணும். அதுதான் என் லட்சியம். நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு சாதாரண புத்தகம் கிடையாது. மொத்த பிரபஞ்சத்தோட தலையெழுத்தையும் மாத்தி எழுதுற சக்தி இதுல அடங்கி இருக்கு. உன்னால இந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியாது. அதுவும் உயிருக்கே ஆபத்தா அமையலாம். முடியாது. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் சதைய விழாவில் ஜெயிக்கணும். அதுக்கு இந்த புத்தகம் வேணும் என்று உறுதியாக கூற அதனை கேட்ட அஸ்வத்தாமா சற்று யோசித்து, உனக்கு சதய விழாவில் ஜெயிக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்ற வரைக்கும் எக்காரணத்துக்காகவும் இந்த புத்தகத்தை திறக்க கூடாது. இதுல இருக்கிற சக்தியை பயன்படுத்த கூடாது என்று கூற அதனை கேட்டு ஒரு கணம் யோசித்தான். ஆனால் அவர் வார்த்தைகளின் நம்பிக்கை இல்லாமல், நான் உங்களை நம்புறதா இல்ல. சதைய விழாவில் எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். யார் உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்ல அதனை கேட்டு கோபமான அஸ்வத்தாமா, சதய விழாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அங்க இருக்கிற வீரர்களை எதிர்க்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் கடுமையான பயிற்சி செஞ்சுட்டு கொலவெறியோட வருவாங்க. உன்ன மாதிரி ஒரு அப்ராணி எல்லாம் அந்த மைதானத்துல ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அதுல கலந்துக்கணும்னா சக்தி வாய்ந்த குருவோட ஒப்புதல் முத்திர வேணும். குறைஞ்சது 3 சக்கரத்தையாவது எழுப்பி இருக்கணும். அரச குல வீரர்கள் மட்டுமே கலந்துக்கிற போட்டியில நீ எப்படி கலந்துப்ப? உன்னை எல்லாம் நுழைவு வாயில் உள்ளேயே விடமாட்டாங்க. இப்போதைக்கு என்னால மட்டும்தான் உனக்கு உதவ முடியும் என்று மிரட்டலாக சொல்ல அதனை கேட்டு ஒரு கணம் ஆடிப்போனான் அபிமன்யு. தாமா கூறியதை சற்று யோசித்தவன் சதய விழாவில் அவ்வளவு எளிதாக கலந்து கொள்ள முடியாதென உணர்ந்தான். சதய விழாவில் வெல்லவும் மாவீரன் என பெயரெடுக்கவும் தாமாவின் உதவி அவனுக்கு தேவை என்பதால் உறுதியான நம்பிக்கையோடு அவரை பார்த்தவன், சரி, நான் உங்களை நம்புறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என்னை எப்படியாச்சும் சதை விழாவில் ஜெயிக்க வச்சிருங்க என்று கூற அதனை கேட்ட தாமா அபிமன்யுவை உற்று கவனித்தார். எந்த பயிற்சியும் அனுபவமும் இல்லாத அபிமன்யுவை மிக குறைந்த நேரத்தில் தயார் செய்வது என்பது முடியாத காரியம். அதற்காக ஒரு விபரீத திட்டத்தை கையில் எடுத்தார் தாமா. சதய விழாவில் ஜெயிக்கணும்னா முதல்ல நீ உன் 7 சக்கரத்தையும் வெளிக்கொண்டு வந்து சக்தி உள்ளவனா மாறணும். இங்க இருந்த அதை கத்துக்க